இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரொசஸரை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ண்டா என்னான்னு தெரியும், மதர்போர்டுண்டா என்னான்னு தெரியும், ப்ரொசஸர்ண்டா என்னான்னு தெரியும். இப்போ இந்த ப்ரொசஸரோட மாடல்களை நாங்கள் ஹிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த ஜெனரேஷன் வரைக்கும் எப்படி வந்தேன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றை பார்த்தலாக்கே இவர் என்ன பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிற என்னென்ன வேலை செய்யலும், இந்த மெஷின் இதை விட எக்ஸ்பென்சிவ், இந்த மெஷின் இதை விட நல்ல, இதை போல் டிசிஷன் ஒன்று உங்களுக்கு இமீடியட்டாக எடுக்கலும். அப்போ இதில் வச்சு நாங்கள் ஒரு சும்மா ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் இந்த பார்ட்ஸை அசெம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு டெக்னீஷியன் அளவில் மாத்திரமல்ல, ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் உண்டு. அப்படின்னா அவங்கள இன்டர்வியூ பண்ணக்குள்ள இன்டர்வியூ பண்ணுறவருக்கு விளங்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன். இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் படிப்படியாக சில இதுகளை இன்க்ளூட் பண்ணி படித்து தர உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண மாத்திரம்தான் நிற்கிறேன். டவுட்ஸ் எவ்வளோ வந்தாலும் பிரச்சனை இல்லை. டவுட்ஸ் வாரண்டு செல்வது நீங்கள் அதை படிச்சிருன்ற அர்த்தம். நாங்கள் எப்படியுமே அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு தான் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ இங்கே வச்சு நீங்கள் கவனிச்சோனும் இந்த ஸ்பீட் இதை நான் என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ப்ரொசஸரை டிசைன் பண்ணுறதுக்கு பாவிச்சிட பேசிக் கம்போனண்ட். இது வந்து பில்டிங் பிளாக். அப்படின்டா நாங்கள் ஊடோண்ட செய்யக்கொள்ள நாங்கள் ஒரு கல்லை வச்சு தான் கட்டுறோம். அந்த மாதிரி இந்த ப்ரொசஸரை பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக் யூனிட். இது கூடிக்கொண்டு போகும், இதுவும் கூடிக்கொண்டு போகும், இதுவும் கூடிக்கொண்டு போகும். இதோட சைஸ் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். அதனால தான் இன்றைக்கு வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ரொசஸரும் வந்து சின்ன சைஸில் டிசைன் பண்ணுறேன். அப்போ நான் ஒன்றுக்கு போக்கோலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இதை உங்களுக்கு பார்த்தலாக்கே இப்போ கிளியராக விலங்குகளுமா இக்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்பீடை மெஷர் பண்ணுற எண்ணத்துலேருந்து தெரியும், ஹேர்ட்ஸ், ரைட்? நீங்கள் ஒரு செகண்டுக்கு 5 தனம் தட்டினா அதை நாங்கள் சொல்கிறோம் 5 ஹேர்ட்ஸ் உண்டு. அப்போ இது வந்து 108 to 740 கிலோ ஹேர்ட்ஸ். அப்படி 740 ஹேர்ட்ஸ் என்ன, ஒரு செகண்டுக்கு 740 சைக்கிள்ஸ் அந்த ப்ரோசஸர் ஜென்ரேட் பண்ணுற 740 சைக்கிள்ஸ். அதை வச்சு தான் எல்லா ப்ரோசஸிங்கும் செய்கிறேன். அப்போ இங்கே ஹேர்ட்ஸ் அல்ல, கிலோ ஹேர்ட்ஸ். கிலோண்ட போல் இதை நாங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 7,40,000 கிளாக் சைக்கிள் ஜெனரேட் பண்ணுற ஒரு செகண்டுக்கு. அதை வச்சு தான் எல்லா ப்ரோசஸிங்கும் நடத்துகிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கே இன்ட்ரொடியூஸ் பண்ண ப்ரோசஸருக்கு கொடுத்த கோட் இது தான், 404. அட மெயினாக இந்த 4வை யூஸ் பண்ணுற ரீசன் 4 பிட்ன்ற மீனிங். அப்போ இங்கிருந்து இப்போ நீங்கள் விலங்கெடுக்கணும். பிட்டண்டு செல்கிற என்ன தெரியுமா, கம்ப்யூட்டரில் ஒரு சிக்னல் 4 பிட்டண்டு சொன்னால் 4 சிக்னல். அப்படின்னா இவர் இந்த ப்ரொசஸருக்குள்ளே சில ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் யூஸ் பண்ணுற. அப்போ ஒரே அடியாக இவருக்கு 4 சிக்னலை யூஸ் பண்ணலும். அதுதான் இதோட மீனிங், 4 பிட். இது வந்து உள்ளுக்க ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இவர் வெளியே கம்யூனிகேஷன் பண்ணக்குள்ளே இந்த சிக்னல் யூஸ் பண்ணுற ஒரு பின்னால் ஒரு வேலையை செஞ்சுட்டு டேட்டா அனுப்புறதுக்கண்டு சில பின் யூஸ் பண்ணுற. அப்போ 4 பிட்டோட மீனிங் இவருக்கு வந்து 4 சிக்னல் ஒரே அடியாக வெளியேக்கு அனுப்புறதுக்கு ஏழும். அப்போ பிட்டுன்றது இப்போ வெரி கிளியர். அடுத்தது வந்து கோ. இப்போ இந்த ப்ரொசஸர் எல்லாம் நாங்கள் இப்படி டிசைன் பண்ணி எடுத்தாலும் இதில் உள்ளுக்க ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்கிற, அதுதான் உண்மையான ப்ரொசஸர். இதெல்லாம் ப்ரொசஸருக்கு தேவையான மற்ற பார்ட்ஸ் எல்லாம் இங்கே நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறேன். ஆனால் உள்ளுக்கு ஒரு கோ ஒன்று இருக்கிற. அப்போ அந்த காலத்தில் வந்த ப்ரொசஸர் எல்லாத்துலேயும் இந்த ப்ரொசஸருக்குள்ளே ஒரு கோ தான் இருக்கும், ஒரு மெயின் யூனிட் தான் இருக்கும். அப்போ அதனால தான் நாங்கள் அதை கால் பண்ணுற சிங்கிள் கோ. இன்றைக்கு நாங்கள் மல்டி கோ யூஸ் பண்ணுற. அது நாங்கள் இப்போ ஜெனரேஷனை ரைஸ் பண்ணி கொண்டு போகக்குள்ள விளங்கும். அப்போ இதை டிசைன் பண்ணுறதுக்கு மெயினாக பாவிக்கிற ஒரு எலக்ட்ரானிக் கம்போனண்ட் உண்டு, டிரான்சிஸ்டர் உண்டு. அப்போ அது போக போக டிரான்சிஸ்டர் கணக்கு கூடத்தான் அவங்களோட ப்ரொசஸிங் கெப்பாசிட்டி கூடுற. இது வந்து அந்த பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டோட சைஸ். இது போக போக சைஸ் குறையும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது 404
இது மெயினாக ஒரு கால்குலேட்டருக்கு ஒரு கம்பேட்டபிளான ப்ரோசர் ஒன்று தான். இப்போ இதை எடுத்தாலும் நாங்கள் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்தாலும் ஒரு ப்ரோசர் ஒன்று இருக்கிற. கம்ப்யூட்டர் எடுத்தால் அதில் இருக்கிற ப்ரோசர் கொஞ்சம் அட்வான்ஸான ப்ரோசர் உண்டு, அதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ இதை ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணின கால்குலேட்டரில். அதுக்கு பிறகு 8008 மாற்றினாங்க. ஏன்? அதோட பிட் கூடுது. இப்போ இவருக்கு உள்ளுக்க ப்ரொசஸ் பண்ணலுமான சிக்னல் கணக்கு கூடுற 8 பிட். இப்போ 8 பிட்டுன்ற கொள்ள இன்னொரு விசேஷமான வேலை நாங்கள் விலங்கெடுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கேரக்டர் எடுத்தால், இப்போ ஆல்ஃபபெட் தெரியும் தானே, ABCDEFGH அப்படி இருக்குது ஆல்ஃபபெட், நம்பர், சிம்பிள். இப்போ இது எங்களோட டிவி யூனிட்டில் டிஸ்பிளே பண்ணணுமாயிண்டா. இப்போ சொல்லுங்களே, ஏ வந்து எங்களோட டிவி யூனிட்டில் டிஸ்பிளே ஆகுதுண்டு. அந்த ஏயை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 8 சிக்னல் தேவை. அப்போ ஒரு கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறது, இதை போல் ஒரு கேரக்டர் ஒன்று இப்போ இந்த 8 டிஸ்பிளே பண்ணணுமெண்டு சொன்னால் 8 சிக்னல் தேவை. இந்த 0வை டிஸ்பிளே பண்ணணுமெண்டு சொன்னால் 8 சிக்னல் தேவை. அப்போ ஒரு கேரக்டரை நாங்கள் ஹோல்ட் பண்ணுற 8 பிட். இதுக்கு நாங்கள் விசேஷ பேர் ஒன்று கொடுக்குற 1 பைட். 8 பிட்டுன்னு சொன்னால் ஒரு பைட். பிறகு நாங்கள் இதை டீட்டெயிலாக பார்க்குற மெமரி கெப்பாசிட்டி எல்லாம் பார்க்கக்குள்ள. இப்போதைக்கு நீங்கள் இதை விலங்கெடுத்தால் போதும். ஒரு கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 8 சிக்னல் தேவை. அந்த 8 பிட்டை நாங்கள் ஒன்றா எடுத்தால் 1 பைட்டுன்ற. அப்போ ஒரு கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 1 பைட் தேவை. அதுக்கு பிறகு வந்து 808, இது தான் சரியாகவே பர்சனல் கம்ப்யூட்டருக்கு டிசைன் பண்ணின ப்ரொசஸர். அதுக்கு பிறகு இன்டெல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்றை கொண்டு வர. இனி எங்களோட ப்ரொசஸர் ஆர்கிடெக்சருக்கு நாங்கள் ஒரு பேஸ் ஒன்றை யூஸ் பண்ணுற, அது X86 அப்படின்னு சொன்னால் அதோட மீனிங் இந்த எக்ஸ் இது மாறும். ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் போக்குள்ள இந்த நம்பர் மாறும். ஆனால் இது 86ன்ற ரீசன் நாங்கள் நேரத்தோடு ஸ்டார்ட் பண்ணினது 8 பிட்டில், இப்போ அதை 16 பிட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ இங்கே வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து வெளியில் கதைக்கிற சிக்னலை அல்ல, உள்ளுக்க ப்ரொசஸ் பண்ணுற சிக்னலை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ 16 பிட் ப்ரோசரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சுன்னா இதை வச்சு தான் எங்களோட ஃபியூச்சர் ப்ரோசர் எல்லாம் வரும். இப்போ பாருங்கள், ஸ்பீட் வந்து கிலோ ஹெர்ட்ஸ் அல்ல, மெகா ஹெர்ட்ஸ். கிலோண்டா 1000, மெகாண்டா மில்லியன். அப்போ ஒரு செகண்டுக்கு 5 மில்லியன் கிளாக் சைக்கிள்ஸ் இந்த ப்ரோசருக்கு ஜெனரேட் பண்ணிடும். அதுக்கு பிறகு 8088 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி. இப்போ இதில் வச்சு நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகப்படாது. 72க்கு பிறகு வந்தது தான் 8088. ஆனால் 8088 பெர்ஃபார்மன்ஸ் குறை, 8086 பெர்ஃபார்மன்ஸ் கூட. சில சிச்சுவேஷன் இப்படி நடக்கிற. மெயினாக இவங்க ப்ரொசஸர் டிசைன் பண்ணினது IBM மெஷினுக்கு. அப்போ ஒரு ரிக்வெஸ்ட் வந்த இதோட ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சோணுமெண்டு. ரைட், எங்களை பர்சனல் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண உங்கள் ப்ரொசஸர்ட ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சோணும், லோ பவர்ட் வெர்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோண்டு. அதை போல் சிச்சுவேஷனில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ப்ரைஸை குறைச்சிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் பண்ணி லோ பவர்ட் வெர்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்க்கக்குள்ள எல்லாமே சேம். 8086 ப்ரோசரில் எப்படி இருந்தோ அதெல்லாம் சேம். ஆனால் இவங்க வெளியே இது வந்து உள்ளுக்க ப்ரொசஸ் பண்ணுறது தானே 16 பிட். இப்போ ஃபேக்ட்ரி ஒன்று எடுத்தால் உள்ளுக்கு ப்ரோசஸிங் நடக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சது பிறகு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதுக்கு இன்னொரு யூனிட் தான் ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த 16 பிட்ன்றது இந்த உள்ளுக்க ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிக்னல் ஒரே அடியாக 2 கேரக்டர் போல் ப்ரொசஸ் பண்ணேலும். இந்த வெளியேக்கு கதைச்சிற பிட் இருக்குது அதை குறைச்ச. இப்போ இந்த ப்ரொசஸருக்கு வரக்குள்ள அது 8 பிட், அதனால தான் இது 8ன்னு மாற்றினேன். வெளியேக்கு அனுப்பேலும் ஒரே அடியாக ஒரு கேரக்டர் மாத்திரம் தானே. அப்படின்னா 8 சிக்னல் தான் வெளியே அனுப்பிடும். ஆனால் இதை எடுத்தால் உள்ளுக்கேம் 16 வெளியேம் 16, ஒரே அடியாக 2 கேரக்டர் வந்து ப்ரொசஸ் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஆனால் இங்கே ப்ரைஸை குறைச்சிறதுக்கு உள்ளுக்கு அப்படியே 16 வச்சுட்டு வெளியே கதைக்கிறத 8 பிட் ஆக்கிடு.
அப்படி தான் இந்த 8088 ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸர் ஒன்று இடையில இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். இப்போ இகின மெயினாக இவங்க ப்ரொசஸர் டிசைன் பண்ணினது ஐபிஎம்முக்கு. இப்போ ஐபிஎம்முக்கு வந்து இப்போ டிமாண்ட் சரியான மாதிரி கூடுறது. இப்போ மெஷினுக்கு தேவையான அளவில் ப்ரொசஸர் இல்லை. அப்போ இன்டெல் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணுற, உங்களோட டெக்னாலஜியை இன்னொரு கம்பெனிக்கு கொடுத்து அவங்களுக்கும் ப்ரொசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணினா தான் எங்களுக்கு எங்களோட மெஷினுக்கு தேவையான ப்ரொசஸர்ட ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். அப்படின்னா அவங்களோட பாலிசி என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் 2 கம்பெனியாலேயாவது எங்களுக்கு ப்ரொசஸர் சப்ளை வரணும், எங்களை டிமாண்டை பூர்த்தி பண்ண. அப்போ இன்டெல் அதுக்கு அக்ரி ஆகுற. இன்டெல் அக்ரி ஆகினா அவர்களோட ப்ரொசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் இந்த அதில் மெயினாக இந்த வரைக்கும் வந்து கொண்டு வர ஒரு கம்பெனி தான் ஏஎம்டி, அட்வான்ஸ் மைக்ரோ டிவைஸ். அப்போ இன்டெல் அக்ரி ஆகிற ரைட், எங்களோட டெக்னாலஜியை நாங்கள் ஏஎம்டிக்கு யூஸ் பண்ணி விடுகிறேன். அப்போ ஃப்யூச்சர் ப்ரொசஸரில் பாருங்கள், இப்போ இதில் வச்சு இகின் அடிச்சிக்கிற இன்டெல், மேனுஃபேக்சர் இன்டெல், டெக்னாலஜியும் இன்டெல். ஆனால் ஏஎம்டி ப்ரொசஸர் எடுத்தால் இகின் அடிச்சிக்கும் ஏஎம்டி, மேனுஃபேக்சர் ஏஎம்டி, ஆனால் இங்கே இன்டெல் டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து ப்ரொசஸர் ஸ்பீட் கூட இதெல்லாம் உங்களுக்கு கவனித்த கொள்ள விளங்கும். இது குறைஞ்சி கொண்டு போவோம், இது கூடி கொண்டு போவோம், ஸ்பீட் கூடி கொண்டு போவோம், பஸ் ஸ்பீட் கூடும். அப்போ இந்த இவங்க எக்ஸ்டெண்ட் மீன் பண்ணி நீத்தான் 8086 ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணது, அதுக்கு பிறகு 80186ன்னு வந்த. அது பெருசாக பாப்புலர் ஆகலை, அதனால் அதை மென்ஷன் பண்ணுறதே இல்லை இன்டெல். டிரெக்டாகவே 8086க்கு பிறகு நல்ல காமன்லி யூஸ் பண்ணின ப்ரோசர் ஒன்று தான் 286. இப்போ இன்னொட கவனிங்கோ, இந்த ஜெனரேஷன் கூட இது கூடுற நேரத்தோடு வந்து 8086, அப்போ இது வந்து 80286. இப்போ 800 வாங்க பெருசாக மென்ஷன் பண்ணுறதுல செல்லக்குள்ள டிரெக்டாக 286ன்னு தான் செல்லுது. இப்போ அடுத்த ஜெனரேஷன் 386, அடுத்த ஜெனரேஷன் 486, அடுத்த ஜெனரேஷன் 586. அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர். இது கூட அதோட மீனிங் அவங்களோட ஜெனரேஷன் புதுசாகிற புதிய ப்ரோசஸர் வர. அப்போ அடுத்தது வந்து 386. அப்போ இதை வந்து இது இப்போ நீங்கள் கவனித்து கொண்டு போகணுமா? இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இதை லேசாக பார்த்து கொண்டு போயிடும். இப்போ இதை வச்சு இப்போ இன்டெல்ட டெக்னாலஜி ஏஎம்டி பாவிச்சிரு. இப்போ இன்டெல் என்ன செஞ்சு இங்கே வந்து அவங்களோட டெக்னாலஜி ஏஎம்டிக்கு கொடுக்கறதுக்கு நல்லா சொனக்கினேன். என்ன பெரிய மார்க்கெட் ஷேர் ஒன்று இன்டெலுக்கு வரணுமன்ற மீனிங்கில் அவங்க என்ன செஞ்ச தெரியுமா, அதில் வந்து இந்த கொஞ்சம் டிலே படுத்தினேன் ஏஎம்டிக்கு கொடுக்காம. அதோடு இவங்க இங்கே ஐ என்ற ஒன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் இன்டெல்ன்ற ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஏஎம்டி பார்த்த அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்டெலுக்கிட்டால் இது வர்றது லேட். ஏஎம்டி என்ன தெரியுமா செஞ்ச, அவங்களே வந்து நாங்கள் எங்களோட டெக்னாலஜியை பாவிச்சு, எங்களுக்கு இப்போ டெக்னாலஜியை பற்றி தெரியும், நாங்கள் இன்டெல்ட டெக்னாலஜியை வரக்காட்டில் மீக்கிறதில்ல, நாங்கள் எங்களோட டெக்னாலஜியோட பாவிச்சு டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களோட ஓன் ப்ரோசரை டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ அடுத்த ஜெனரேஷன் போக்குள்ள 486. இதோட இன்னொரு விஷயம், இப்போ இந்த ப்ரொசஸர் ஜெனரேஷன் கூடி கொண்டு போகல நாங்கள் பிறகு பார்க்குற டீட்டெயிலாக ஒரு இது என்னது இந்த ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு சர்க்கிட்டை போட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டுற. இப்போ இது ஒரு விசேஷமான சர்க்கிட் உண்டு. இது எந்த ப்ரோசஸர் எடுத்தாலும் ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். ஃபெச்ன்ற என்ன, தேவையான சிக்னலை ப்ரோசஸருக்கு கொடுக்குற, அவர் அதை ப்ரொசஸருக்கு விளங்குற லாங்குவேஜுக்கு மாற்றி கோடை மாற்றிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுக்கிற. அப்போ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிற ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட் சைக்கிள் உண்டு. இதினை வச்சு இன்டெல் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி பைப்லைன் டெக்னாலஜி உண்டு. அதோட மீனிங் என்ன தெரியுமா, இப்போ முந்தி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா அதை ஃபெச் பண்ணணும், டீகோட் பண்ணணும், அதுக்கு பிறகு எக்ஸிக்யூட் பண்ணி அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் மறுகாம் ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட் நடக்குது. இந்த பைப்லைன் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே
இவர் ஃபெச் டீகோட் போக்கோலே அடுத்தது வந்து ஃபெச்சை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ அது டீகோட் போக்கோல அடுத்த ஃபெச்சை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ பேரலாக எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு முடிச்சிறதுக்கு கேளும். அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொசஸரோட 386 வச்சு நல்லா கூடின. அப்போ இதை இந்த டெக்னாலஜியை நான் ஹோல்ட் பண்ணுற பைப்லைன் டெக்னாலஜி உண்டு. இப்போ 486 386லேருந்து 486க்கு வந்த இந்த DX2 DX4 எல்லாம் வேர்ஷன்ஸ் வந்த அதை நாங்கள் டீட்டெயிலாக CPU ஆர்கிடெக்சரில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்த ஜெனரேஷன் 486 விலங்கெடுத்தால் எங்களுக்கு போதும். இப்போ இகினை வச்சு பாருங்க, இன்டெல் AMD ப்ரோசரை எடுத்தால் இப்போ இன்டெல் அவங்க இன்டெல் மென்ஷன் பண்ணுறதுக்கு 386 இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் i486 டெக்னாலஜி இன்டெல். இது அட்வான்ஸ் மைக்ரோ டிவைஸ். இப்போ முந்தி வந்து AMD ப்ரோசரில் எல்லாத்துலேயும் இங்கே இன்டெல் தான் அடிச்சிக்கிற. இது AMD அதோட மீனிங் நாங்கள் எங்கள்கிட்ட டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுறேன். இங்கினேந்து வந்து இது ஒரு 2 லைனாக பிரிஞ்சு போனேன். AMD அவங்களோட ஓன் பாத்தை செலக்ட் பண்ணினேன், இன்டெல் அவங்களோட ஓன் பாத்தை செலக்ட் பண்ணினேன். இங்கினை வச்சு தான் சொக்கட் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். இப்போ இதுக்கு முதல்லாம் வந்து 386 எல்லாம் மதர் போர்ட்லேயே தான் ப்ரொசஸர் வரும். அந்த ப்ரொசஸரை கலட்டுறதுக்கு ஏலாம். 486 ஆயின உடனே இந்த ப்ரொசஸர் எங்களுக்கு செப்பரேட்டாக கலட்டேலும். இப்படி ஒரு சொக்கட்டுக்கு தான் நாங்கள் அந்த ப்ரொசஸரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கிருந்து தான் சொக்கட் இன்ட்ரடியூஸ் ஆயின. சொக்கட் 2 சொக்கட் 3 இதெல்லாம் வந்து என்னது 486க்கு சரி போகிற மதர் போர்டு. அப்போ அதை நாங்கள் வேறே படிச்சிடறேன். மதர் போர்ட் சொக்கட் டைப் நாங்கள் வேறே படிச்சிடறேன். இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் விலங்கெடுக்கணும். 486 எங்களுக்கு ப்ரொசஸரை கலட்டேலும். முந்தி வந்து என்ன சரி டேமேஜ் ஆகினா மதர் போர்டு அப்படியே மாற்றணும். இப்போ ப்ரொசஸரை கலட்டிட்டு இன்னொரு ப்ரொசஸர் எங்களுக்கு போடலும். அதே நேரத்தில் நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற ப்ரொசஸரோட ஸ்பீட் குறைஞ்சிச்சுன்னா கூட ஸ்பீடு உள்ள ப்ரொசஸர் ஒன்று இதுக்கு போடலும். ஆனால் போட போக்கொள்ள இந்த சொக்கட் நம்பரை கவனித்து பார்க்கணும். இதுக்கு சரி போகிற ப்ரொசஸர் என்னன்னு அதை நாங்கள் இன்னொரு வீடியோ கிளிப்பில் டீட்டெயிலாக பார்க்குறேன். ரைட், இங்கே நீங்கள் விலங்கெடுக்கணும். இப்போ வந்து ப்ரொசஸர் செப்பரேட்டாக வார. இப்போ இன்டெலும் AMDயும் வேறு லைனை செலக்ட் பண்ணினேன். ஆனால் யூஸ் பண்ணுற கோடு என்னது 86. AMDயும் யூஸ் பண்ணுற 86 கோடை, இன்டெலும் யூஸ் பண்ணுற 86 கோடை. அப்போ இன்டெல் வந்து ஒரு காப்பிரைட் கேட்ட நாங்கள் தான் இந்த 86 இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அதனால இது எங்களுக்கு மட்டும் பாவிக்கிறதுக்கு தரணுமெண்டு. இப்போ அதை இன்டெலுக்கு வின் பண்ண கிடைச்சல. ஏன்னு சொன்னால் 86 என்ற ஒரு நம்பர் கோட் தானே பொதுவாக வேண்டியொருத்தருக்கு பாவிச்சலும். அதனால இன்டெலுக்கு அந்த கோட் கேஸை வின் பண்ண கிடைச்சல. இன்டெல் என்ன செஞ்ச அப்படி என்று சொன்னால் பென்டண்ட 5 மீனிங். அப்போ 486க்கு பிறகு வந்த 586 இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இன்டெல் என்ன சொன்ன இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எங்களோட ப்ரொசஸரை பென்டியம் உண்டு. அதுக்கு எங்களுக்கு காப்பிரைட் ஆகணும். ஓகே, அது சரி, அதை வின் பண்ணினேன். இன்னமேல் ஒருத்தருக்கும் இந்த பென்டிஎம் கோடை பாவிச்சேலாம். பென்டிஎம் கோடை வந்து இன்டெல் மாத்திரம்தான் பாவிச்சிறேன். இனி தான் அவங்களோட கோட் மாறினேன். அப்போ இப்போ எத்தனையோ மேனுஃபேக்சரிங், இந்த மோட்டரோலா, இந்த சைரிக்ஸ், இப்படி ஒரு கூட கம்பெனிஸ். ஆனால் இன்டெலோட கிட்டையாகவே ஃபைட் பண்ணி வந்த கம்பெனி தான் AMD. அப்போ இப்போ இன்டெல் டிசைன் பண்ணுற மாதிரியே AMD டிசைன் பண்ணுற. ஆனால் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஷேரிக்கிற இன்டெலுக்கு. அதனால தான் நாங்கள் மெயினாகவே இன்டெலை பேஸ் பண்ணி இன்டெல் ப்ரோசரை பேஸ் பண்ணி தான் நாங்கள் படிக்கிறோம். அதே நேரத்தில் மிச்சம் சாஃப்ட்வேர் கம்பேட்டிபிலிட்டிஸும் இன்டெலுக்கு தான் நீக்கிறேன். அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட எக்ரிமெண்ட்டோட ஒர்க் பண்ணினேன். அதனால் நாங்கள் மெயினாக வந்து இன்டெலை பேஸ் பண்ணி தான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் படிச்சிட்டேன். ஏன்னா நான் எங்களுக்கு யூஸ் பண்ண கிடைச்சிற எல்லா ப்ரோசரும் போல் இன்டெல் தான் ஃப்ரீயாக வாங்குறதுக்கும் இருக்குது. ரைட், அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் இன்டெல் பென்டிஎம் எப்படி வந்தேண்டு. ரைட், இதில் 32 பிட்ன்ற மீனிங் உள்ளுக்க ப்ரோசஸ் பண்ணுறதா. ஆனால் இவங்களோட வெளியே கம்யூனிகேட் பண்ணுறது 64 பிட். அப்போ ஏதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு ஃபெச் பண்ணுறாயிண்டா, சரியா ஃபீட் பண்ணுறாயிண்டா,
64 சிக்னல் ஒரே அடியாக வந்து உள்படும், 32 வந்து ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு. ரைட். அப்போ இப்படி சில வித்தியாசங்களை பண்ணுற. இப்போ பேசிக்காக வந்து இன்னமுமே இது 32 பிட்டுன்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் கோ வெளியே கதைச்சிறது தான் 64 பிட் ஆகினீங்கன்னு. இப்போ இதுகளையும் கவனித்து கொண்டு வரணுமா. இந்த பாடமாக்க தேவையில்லை, பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். அப்போ இந்த பென்டிஎம்முக்கு ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணின சாக்கெட், இப்போ 486க்கு எப்படி வந்த சாக்கெட், சாக்கெட் 0, சாக்கெட் 1, சாக்கெட் 2, சாக்கெட் 3 வரைக்கும் 486. சாக்கெட் 4 வந்து பென்டிஎம் ப்ரோசர் ஒன்று இந்த மதர் போர்டுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கு பிறகு இன்டெல் பென்டிஎம் ப்ரோன்னு ஒரு வேர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட உள்ள உண்டு. இதை மிச்சமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினது சர்வர் மெஷினுக்கு. அப்போ இப்போ கன்ஃபியூஸ் ஆவானம் சர்வர் மெஷின்ண்டா என்னன்னு சொல்லி, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். நாங்கள் நெட்வொர்க்கில் வச்சு படிச்சிட சில 5-6 ஃபங்க்ஷன்ஸுகளை வந்து எங்களோட ஈக்கிற மற்ற கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணுமா இருந்தால் ஒரு பவர்ஃபுல் மெஷின் வந்து அது எல்லாத்தையும் மற்ற கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். அப்போ அந்த கொடுக்குற மெஷினை தான் நாங்கள் சர்வர்ன்ற, அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட உள்ளது. அதுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணின பென்டிஎம் ப்ரோ ஒன்று. அதுக்கு பிறகு பென்டிஎம் 2 வார. இப்போ இகினை வச்சு இன்டெல் என்ன தெரியுமா செய்கிற, இந்த ப்ரொசஸரோட ஸ்ட்ரக்சரை மாற்றுற. இப்போ நார்மலி வந்து அந்த சொக்கட்டை நீங்கள் கண்டிக்கும் இந்த ஒரு கொடை ஓட்டையாட்டம் ஹோல்ஸ் வச்சுக்கிறேன், அதை நான் சொல்கிற பின் கிரிட்டரேண்டு. அப்போ ப்ரொசஸர்லேயும் பின் வரும், அந்த வார பின்னை ஓரியன்டேஷனை சரியாக பார்த்து அதை நாங்கள் எசம்பிள் கிளாஸில் காட்டுறேன், அந்த சொக்கட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் ஒரு கொடை பின் வார சுட்டி இன்டெல் டிசைட் பண்ணின என்ன தெரியுமா, நாங்கள் இதோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றுவோம்ண்டு அந்த ப்ரொசஸரை இதுக்குள்ளே ஒட்டி, இப்போ இது ப்ரொசஸர்னு வைங்க, இதை ப்ரொசஸர் இப்போ இந்த கார்டில் ஒட்டி தேவையான லைன் எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி இதனால் ஒரு கார்டு ஒண்டாட்டம் தான் வரும், லேசாக ஒரு ஸ்லொட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணேலும். அப்போ இந்த ஒட்டுற பிசி இந்த ஐசியை நாங்கள் சொல்கிற பிஜிஏ டைப் ஐசிண்டு. அப்போ அதை நான் கொஞ்சம் விலங்கெடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ப்ரொசஸர்ட ஜெனரேஷன் கூட ஒரு ஒண்டொண்டா அவங்க இன்க்ளூட் பண்ணுது. வந்து இந்த மல்டிமீடியா வீடியோ எல்லாம் பார்க்கக்கூட அவ்வளோ குவாலிட்டி இல்லை. பென்டிஎம் 2லேருந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற எம்எம்எக்ஸ் மல்டிமீடியா எக்ஸ்டென்ஷன்ன்ற டெக்னாலஜியை, அதனால இந்த பென்டிஎம் 1 விட பென்டிஎம் 2ல் வந்து பென்டிஎம் 1லேயும் எம்எம்எக்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணின கடைசி பென்டிஎம் வெர்ஷனில். அப்போ 486ல் 586ல் நீங்கள் ஒரு மல்டிமீடியா ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு பென்டிஎம் 2ல் ரன் பண்ணினா பெரிய டிஃப்ரெண்ட் விளங்கும். அதான் எம்எம்எக்ஸ்ன்ற டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன் பிஜிஏ போல் கிட் அரே. அப்போ இந்த வேர்டுகளை வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கணும். இல்லை இதை எல்லாம் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி ஒன்று எங்களுக்கு தெரியவே பிஜிஏன்னா என்னன்னு சொல்லி, அப்போ அந்த கார்ட் மாதிரி செஞ்சு இந்த சிபியூவை மேனுஃபேக்சர் பண்ணி இன்டெல் என்ன செய்கிற அதில் ஒட்டிட்டு எங்களுக்கு அப்படி அந்த பாக்ஸ் கார்டாக தான் எங்களுக்கு லேசி சும்மா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணத்தான் நிற்கிறேன். இதைத்தான் நாங்கள் கால் பண்ணுற பிஜிஏ பின் கிரிட்டரே. இப்போ ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் இந்த பின் வரும் ஒரு கூட வெளியே, அதுக்கப்புறம் அந்த பின்னில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற சான்சஸ் கூட, அந்த ரீசன் எல்லாம் வச்சு தான் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். ஆனால் மறுநாள் இன்டெல் பார்க்குற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டெல்லாம் பெருசாக வரக்கொள்ள கார்டை வச்சு மெயின்டைன் பண்ண கஷ்டம், ப்ரோசரோட சைஸ் நீட்டம் கூடி கொண்டு போகிறேன்னு சொல்லி மறுகாம் என்ன செஞ்ச பின் டைப்புக்கே அவங்க மாறினேன். இப்போ பென்டிஎம் 2 பென்டிஎம் 3 தான் இந்த கார்ட் டைப்பில் வந்த. அதுக்கப்புறம் மறுகாம் அடுத்த பென்டிஎம் 3ல் பின் டைப்பே இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இப்படி ப்ரோசர் இதில் ஒட்டி வரும், கார்டாக மாறி வரும். இங்கே வச்சு இப்போ இன்டெல் வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் ஒன்று ஸ்பெஷலாக சர்வருக்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணின, அதில் IA64 அப்படின்னு சொன்னால் அந்த மீனிங் அடுத்தது வந்து 64 பிட் ஆர்கிடெக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணினன்ற மீனிங். இப்போ இதிலெல்லாம் வந்து 32 பிட் தானே உள்ளுக்க ப்ராசஸிங். இப்போ இவங்க என்ன செய்கிற உள்ளுக்க ப்ராசஸிங்கை வந்து 64 பிட்டாக மாற்றுற அட்வான்ஸ் பண்ணி அவங்க IA64 சொல்லி இன்ட்ரடியூஸ் இன்டெல்ட 64 பிட் ஆர்கிடெக்சர் என்ற மீனிங்.
இப்போ ஏஎம்டியும் வந்து இவங்களோட மெயின் கம்பெட்டிட்டர் தானே. இன்டெல் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள ஏஎம்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏஎம்டி என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த ப்ரொசஸரை நேம் பண்ணின AMD 64. அதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் பேர் ஒன்று கொடுக்குறோம், ஆப்டெரான். ரைட். அப்போ இது இன்டெல்ட, இது ஏஎம்டி. ஏன்னா இதெல்லாம் கண்டு நான் கன்ஃபியூஸ் ஆகப்படாது. ஃபஸ்ட்டுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணின 64 பிட் ப்ரோசருக்கு தான் அவங்க இந்த கோடை கொடுத்தாங்க. ரைட். அப்போ இன்டெல் பென்டிஎம் 3 பாருங்க, நான் சொன்ன மாதிரி மறுகாம் இது பின் டைப். இதிலெல்லாம் பின் தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் இந்த ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மிச்சம் மெல்லிஷாய்க்கும். இது சின்ன ஒரு டைனி ஒரு மெல்லிய சிப் உண்டு. இங்கே வச்சு இது தான் ஆக்சுவல் ப்ரொசஸர். இப்போ இந்த ஆக்சுவல் ப்ரொசஸரை ஒட்டி அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அதால் பின் வெளியே வரத்துக்கு மாதிரி செஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே பாருங்க, இந்த இது புதிய எக்ஸ்டென்ஷன் ஒன்று போடுற SIMD ஸ்ட்ரீமிங். ரைட். ஸ்ட்ரீமிங் SIMD எக்ஸ்டென்ஷன். அப்போ SIMD வந்து மல்டிமீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணின ஒரு டெக்னாலஜி. பென்டிஎம் 2ல் வந்து MMX, பென்டிஎம் 3 வரக்குள்ள SIMDன்னு சொல்லி அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணினேன். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் கூடிய எக்ஸ்டெண்ட் பண்ணி SSE இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த ப்ரொசஸர்களுக்கு வந்து இந்த கோக்கு அவங்க ஒரு பேர் கொடுக்குற, அதை வச்சு தான் இந்த சில ப்ரொசஸருக்குள்ள வந்து விசேஷமான பேரில் ஹோல்ட் பண்ணுற. அப்போ அந்த பேர்களை கண்டால் நீ கன்ஃபியூஸ் ஆகப்படா. இது கேட்மேன்ற. அப்போ இன்டெல் பென்டிஎம் 3 கேட்மே ப்ரோசஸர். கேட்மே ப்ரோசஸர்னால் இந்த கோக்கு கொடுத்த பேர். அப்போ பென்டிஎம் 4, பென்டிஎம் 3க்கு போகிற என்னது பென்டிஎம் 4. இப்போ முதலாவது GHz ப்ரோசஸர். இப்போ இதை விலங்கெடுக்கணும். ரைட். ஹெர்ட்ஸ், கிலோ ஹெர்ட்ஸ்ண்டா 1000 மடங்கு, மெகா ஹெர்ட்ஸ்ண்டா மில்லியன், கிகா ஹெர்ட்ஸ்ண்டா பில்லியன். அப்போ இப்போ இருக்கிற ஒர்க்லோடோட வேலை செய்கிறதுக்கு மெகா ஹெர்ட்ஸ் ஸ்பீட் போதா, அதனால் கிகா ஹெர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். பென்டிஎம் 4 கிகா ஹெர்ட்ஸ், எக்ஸ்டர்னல் பஸ் வித் 64 பிட். இதில் உள்ளுக்கு இதை வந்து 32 பிட்டில் மெயின்டைன் பண்ணினேன். இன்டெல் பென்டிஎம் எம்ன்ற என்னதுக்கு தெரியுமா, மொபைல் வேர்ஷன்ன்ற அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இப்போ லேப்டாப் எடுத்து எங்களுக்கு லேப்டாப்பை கையில் எடுத்து ஒன்று போயிடுமே, அதை போல் லேப்டாப்புக்குண்டு சொல்லி அதே ஃபேமிலியில் அவங்க இன்னொரு வேர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது ரீசன் என்ன தெரியுமா, லேப்டாப் வந்து பேட்டரியில் வேலை செய்யும். அப்போ அந்த பேட்ரி லாங் லாஸ்ட் ஆகிறதுக்கு அந்த சில ப்ரொசஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுகளை மாற்றி அதுக்கு கம்பேட்டிபிளான மாதிரி டிசைன் பண்ணுறேன். அப்போ அந்த இதிலே அந்த மொபைல் வேர்ஷன் ஒன்று வரும். அப்போ இன்டெல் பென்டிஎம் அதை பென்டிஎம் 4க்கு சமம். ஆனால் லேப்டாப்புகளுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொசஸர். அதுக்கப்புறம் இன்டெல் பென்டிஎம் D இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். பென்டிஎம் 4க்கு போகிற D. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, AMD என்ன செஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் டுவல் கோ ப்ரோசர் இன்ட்ரடியூஸ் பண்ணது AMD தான். இன்டெலுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டுவல் கோ. அப்போ இப்போ இன்டெல் வந்து அதுக்கு ப்ரிப்பேராக ஆயிக்கல. அப்போ இன்டெல்ட மார்க்கெட் ஷேர் இல்லை. அப்போவுமே இன்டெல் என்ன செஞ்ச, இந்த ப்ரொசஸர் பென்டிஎம் 4 2 கோவை ஒண்டா ஒட்டின, சும்மா ப்ரொசஸர் 2 ஒண்டா ஒட்டி ஒரு யூனிட்டுக்குள்ளே போட்டு அவங்களும் என்ன செஞ்ச, நாங்களும் வந்து டுவல் கோ ப்ரோசர் இன்ட்ரடியூஸ் பண்ணினு சொல்லி பென்டிஎம் D என்று பேரை கொடுத்தேன். அப்போ சில நேரத்துக்கு இந்த கோடுகள் இப்படி மாறி வாரி பொறைக்கு நாங்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்குற. இப்போதைக்கு நாங்கள் அந்த ஜென்ரேஷனை தான் பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ இதை பாருங்கள், இதுவும் பென்டிஎம் D தான். இப்போ இதுவும் பென்டிஎம் D தான். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்திக்கிற 05, இது 04. அதோட மீனிங் என்ன, இது வந்தது, அது அதுக்கு பிறகு வந்தது. இப்போ இந்த ப்ரொசஸரை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இப்போ இதை டக்குன்னு பார்த்த உடனே செல்லும் 2.8 GHz இதோட ஸ்பீட். அப்போ இந்த ஃபியூச்சர் கட்டாயம் இந்த என்ற ஒரு கோடு ஒன்று வரும். 2M 4M 8M 16M. அப்போ இப்போதைக்கு நீங்கள் விலங்கெடுக்கணும், இது ஒரு ஸ்பெஷல் டைப் மெமரி உண்டு ப்ரொசஸருக்குள்ளே போட்டு வர. ஸ்பெஷல் டைப் மெமரி உண்டு ப்ரொசஸருக்குள்ளே போட்டு வர. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலுமான மெமரி டைப் உண்டு, மிச்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடும். நாங்கள் படிக்கிற கம்ப்யூட்டரோட RAM உண்டு, அது நார்மல் ஸ்பீட். அதை விட மிச்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு மெமரி யூனிட் ஒன்று ப்ரொசஸருக்குள்ளே போட்டிக்கிறேன்.
அதனால அது கூட கூட ப்ரொசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுற. இப்போ பாருங்கள், இதுவும் வந்து 2.8 GHz தான், பென்டிஎம் டி தான். இப்போ அடுத்த ப்ரொசஸரை பாருங்கள், 4M அப்படின்னா இது அந்த மெமரி டைப்ட வந்து கெப்பாசிட்டி கூட 4 MB. அதனால் இட பெர்ஃபார்மன்ஸ் கூட. அதனால் அதை நாங்கள் பொருள் டீட்டெயிலாக பார்க்குற. இப்போ இந்த பேசிக் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா போதும். அதுக்கு பிறகு ஆக்சுவல் டுவல் கோ ப்ரோசர் தான் இது. அப்போ ஒரே அடியாக டக்குன்னு ரெண்டு ஒட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணினது. இப்போ இன்டெல் என்ன செஞ்ச, இதுக்குள்ளே இந்த 2 கோண்டா இப்போ உங்களுக்கு தெரியுமா, அந்த மெயின் யூனிட் வந்து எல்லா ப்ரோசர்னே ஒன்று தானே, இப்போ 2, அதனால டுவல் கோ. அப்போ இவர் கம்ப்ளீட்லி 64 பிட், உள்ளுக்கேம் 64 பிட், வெளியே காய்ச்சிறதும் 64 பிட். இப்போ அதை வந்து கோ டுவோண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி கோ டு டுவோ. அப்போ இது போக என்ன நடக்கும், ஸ்பீட் கூடும், உள்ளுக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கூடி அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட்டுறதுக்கு தேவையான வேலை நடந்து கொண்டு போகும். அப்போ இன்டெல் கோ டு டுவோ. அதுக்கு பிறகு இன்டெல் கோ டு குவாட். அப்படின்னா இவ்வளோ டைமில் இந்த 2 கோ இப்போ என்ன செஞ்ச, அந்த டுவல் கோட 2 ஒன்றுக்கு போட்டேன். இப்போ சரியாச்சு என்ன பண்ணி, இந்த டுவல் கோ 5 இதுக்குள்ளே 4 கோ இக்குற. ரைட், கோ டு கொட்டண்டா அந்த கோ டு 2 ஒன்றுக்கு இன்டிகிரேட் பண்ணி அதுக்கு பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ணின இன்டெல் கோ i7. இதில் வச்சு அப்போ வந்து அந்த 2 கோ ஒன்றுக்கு இன்டிகிரேட் பண்ணித்தானே இந்த கொட்டண்ட. அதுக்கு பிறகு இன்டெல் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்றை பார்க்குற தேவையான மாதிரி கோவை கூட்டி போகிறதுக்கு. அப்போ கோ i7 டிசைன் பண்ணின எப்படி இருந்துச்சுன்னா, 4 கோவில் இருந்து 10 கோ வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணின 4 கோவோட. அப்போ கோ i7 இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் கோ i5 வந்து. அப்போ நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகும், i7க்கு பிறகு i5 வந்துன்னு சொன்னால் i7 விட i5 பெர்ஃபார்மன்ஸ் கூடையாண்டு இல்லை. நான் நேரத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். சில நேரத்துக்கு கொஸ்ட்டை குறைச்சிறதுக்கு இப்போ i7 வந்து வெரி பவர்ஃபுல் ப்ரோசர், எல்லா ஹையர் கெப்பாசிட்டிக்கும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு என்ன செய்கிற, ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சோணும். இந்த பெர்ஃபார்மன்ஸோட கொடுக்கணும், பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் குறைச்சி ப்ரைஸை குறைச்சோணும். அப்போ ப்ரைஸை குறைச்சிறதுக்கு தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணின கோ i5. அப்போ i7 விட கொஞ்சம் குறை, ஆனால் மிச்சம் நல்ல ஹையண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிலும். இப்போ இதை அவங்க டிசைன் பண்ணினா 2ல் இருந்து 4 கோ வரைக்கும் நாங்கள் கோ i5ல் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் கோ i3 டிசைன் பண்ணினேன். ரைட், இது வந்து கோ i5. கோ i3 டிசைன் பண்ணினேன் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை குறைச்சிறதுக்கு. அப்போ அதில் அவங்க ஃபெசிலிட்டி கொடுத்தா 2 கோக்கு தான், 2 கோக்கு சரி போகிற மாதிரி டிசைன் பண்ணுறேன். நாங்கள் ப்ரைஸை நல்லா குறைச்சிக்கிறோம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டரோட ரன் பண்ணுறதுக்கு மல்டிமீடியா ஹையண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரன் பண்ணக்கூடிய இதில் இருக்கிறேன். ஆனால் i7 விட பெர்ஃபார்மன்ஸ் குறை, i5 விட பெர்ஃபார்மன்ஸ் குறை. ரைட், பிறகு நாங்கள் இதிலே இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ரைட், இதிலே ஒரு ஜெனரேஷன் வரும், ஒரு லெட்டர் வரும். அதை வச்சு எப்படி இந்த i3 நல்லமா i5 நல்லமா அதெல்லாம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு கேளும். இப்போக்கு நீங்கள் பேசிக்காக இதை விளங்கெடுத்தா சரி. அப்போ i7க்கு பிறகு பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி ப்ரைஸை குறைச்சி i5, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி ப்ரைஸை குறைச்சி i3. இப்படி தான் இந்த ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு போகிறோம். அதுக்கு பிறகு